வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் எழுதிய நாங்க அமெரிக்கன் சிட்டிசன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தருக்கு எத்தனை கிலோ கொண்டு போலாம்னு சரியா கேட்டியா? ஆமா, இதோட 20 தடவை இதே கேள்வியை கேட்டுட்ட. 2 சூட்கேஸ் தான் கணக்கு. ரகு, ஒரு பாட்டில் மாகாளி கிழங்கு போட்டு வச்சிருக்கேன், மறந்துட்டேன். அம்மா, ஒரு துண்டு மாங்காய் கூட வைக்க இடம் இல்ல, ப்ளீஸ். ஏன் சுஜா அவனை இப்படி படுத்துற? கஸ்டம்ஸ்ல அவனோட சூட்கேஸை திறந்து பார்த்தா படிக்க வந்தியா இல்ல சாப்பிட வந்தியான்னு கேட்க மாட்டானா? அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கலா சொன்னா. அவ பொண்ணு சிக்காகோ போன போது கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வடுமாங்காய் பேக்கெட்டை எடுத்து காட்டி, பேபி மேங்கோ பிக்கிள் கோஸ் வெல் வித் ரைஸ் ஐ நோன்னு சொன்னானாம். இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ அத்துப்படி, ஒன்றும் சொல்ல மாட்டான். அதான் மூக்குப்பொடி தவிர சகலவித பொடியும் பேக் பண்ணி கொடுத்துருக்கையே, போதும் விட்டுடு. இப்போ ஆனந்த் அவர் பங்குக்கு ஆரம்பித்து விட்டார். டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரமா செக் பண்ணிக்கோ. கொஞ்சம் பணத்தை சூட்கேஸில் வை, கொஞ்சம் மட்டும் கையில் வச்சுக்கோ. 2 பாஸ்போர்ட் காப்பி வச்சிருக்கேன். அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார். ரகு என்ற ரகுவரன் அதை காதில் வாங்கி கொண்டதாய் தெரியவில்லை. யாரோ ஃப்ரெண்டுடன் மும்முரமாய் அஜித்தின் லேட்டஸ்ட் படம் பற்றி பேசிக் கொண்டிருந்தான். டேய், போதும் பேசினது, 3 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும். ஆனந்த் சுஜாதாவின் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு ரகு என்ற ரகுவரன். இந்த மாதிரி கூட பிள்ளை இருப்பானா என்று கேட்க வைப்பவன். படிப்பை தவிர, அஜித் படம் தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்போது எம்ஐடியில் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் மேற்படிப்பு. கொஞ்சம் எடுப்பான பல், சோடா பாட்டில் கண்ணாடி, இதெல்லாம் பற்றி சிறிதும் கவலைப்படாத சமத்து பையன். முதல் முறை விமான பயணம். பார்த்து போடா, செக்இன் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு போ, நிறைய நேரம் இருக்கு. சரிப்பா. சுஜாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை. இவ்வளவு நேரமா? பாஸ்போர்ட் எடுத்துக்க மறந்துட்டானோ? கவுண்டர்ல நிக்கிறானோன்னு பாருங்கோ. சூட்கேஸ் வெயிட் கூட இருந்திருக்குமோ? நீதான் அமெரிக்கால எல்லாரும் பட்னி இருக்கா மாதிரி ஊர்பட்ட சாமான அமுக்கி அமுக்கி வச்சு மூடினியே. மாற்றி மாற்றி இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போதே கட்டை விரலை உயர்த்தி காட்டியபடி வெளியே வந்தான் ரகு. ஆல் டன். 2 பேர் கண்களிலும் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. 1 வருஷம் போனதே தெரியவில்லை. அப்பா, லேண்டட் சேஃப்லி. எப்படியும் இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் முடிஞ்சு வர 1 மணி நேரம் ஆகும். லவ் யூ டேட், லவ் யூ மாம். தோ ரகு, ரொம்ப இழைச்சுட்டானே குழந்தை. கொண்டு போன சூட்கேஸை வைத்து தூரத்திலேயே அடையாளம் தெரிந்து விட்டது. நிஜமாலுமே பாதியாகிவிட்டான். பல் நன்றாகவே நீட்டிக்கொண்டிருந்தது. என்னப்பா, துரும்பா இழைச்சிட்டியே. சாப்பிட கூட நேரம் இல்லம்மா, சமைச்சா தானே சாண்ட்விச்லேயே காலம் போறது. அம்மா, ஐ மிஸ் யுவர் ஃபுட். படிப்பெல்லாம் நல்லா போறதா? எனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்? கேம்பஸ் ஜாப் இருக்குப்பா, இருந்தாலும் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு தான். ஆனால் சூப்பர் யூனிவர்சிட்டி, ஐ எம் வெரி லக்கி டு பி தேர். 1.5 வருஷத்திலேயே முடிக்கலாம்னு இருக்கேன். 1 வாரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று முகமே மறந்து போச்சு. அப்பா, எனக்கு முக்கியமான 2 ஃபேவர் பண்ணணும். டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட், பிரேசஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்புறம் கண்ணுக்கு லேசர். அமெரிக்காவில் மில்லியனர்ஸ் கூட யோசிக்கிற விஷயம். இங்கேயே 3 லட்சம் ஈஸியாக ஆயிடும். வேலைக்கு போனதும் திருப்பி கொடுத்துடுவேன்ப்பா. சாரி டு ட்ரபிள் யூ. ஆனந்துக்கு பக் என்றது. திடீரென்று 3 லட்சத்துக்கு எங்கே போவது? இவன் லீவுக்கு வராமலே இருந்திருக்கலாமோ? பணத்துக்கும் பாசத்துக்கும் நடுவில் ஊசலாடும் தந்தை மனம். பாவம், குழந்தை வாயை திறந்து ஒன்றும் கேட்டதில்லை. நீ பண்ணிக்கோப்பா. ஹெட் ஆஃபீஸில் இருந்து சாங்ஷன் ஆகிவிட்டது. அப்புறம் அப்பீல் ஏது? அப்புறம் வின்டர் கோட், 4 ஜீன்ஸ், புது நைக் ஷூஸ் எல்லாம் சேர்ந்து முழி பிதுங்கியது. நல்ல வேளை, சீக்கிரம் முடிப்பதில் குறியா இருக்கிறான். எவ்வளவு செய்தாலும் தகும். நாட்கள் நகர்ந்தன. சீக்கிரம் வாங்க, வாட்ஸ்அப்பில் ரகு. அம்மா, அப்பா, குட் நியூஸ். நான் எம்எஸ் 3 மாதம் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஹையர்ட் பை மக்கின்சி. இப்போ வர முடியாது. வேலையில் சேர்ந்து 6 மாதம் கழிச்சு H1B விசா ஸ்டாம்ப் வாங்க வரணும். நீங்கள் கிராஜுவேஷனுக்கு கண்டிப்பாக வரணும். முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. கிராஜுவேஷனுக்கெல்லாம் போக முடியவில்லை. நாளைக்கு ரகு வருகிறான். என்ன இவ்வளவு நேரம்? இத்தனை நேரம் வந்திருக்கணுமே. ஹாய் டாட், 2 பேரும் எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இவன் நிச்சயம் ரகு இல்லை. ஆள் கும் என்று 6 கிலோ நிச்சயமாக கூடியிருக்கும்.
டைட் டி-ஷர்ட், ரேபான் கூலர்ஸ், கேடியில் 2 அமெரிக்கன் டூரிஸ்டர். அஜித் சாயல் எப்படி வந்தது? முன்னாடி லேசாய் வழுக்கை ஆரம்பித்திருந்தது. முகம் பளபளவென்று. இவன் நம்ம ரகுவா? அம்மா, என்ன இப்படி அழைச்சு? அப்பா, யூ டூ. ரகுவுடன் ஒட்டிக்கொண்டு பின்னாடியே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். ஏறக்குறைய ரகு வயசு இருக்கும். ஒல்லியான தேகம், ஜீன்ஸ் டி-ஷர்ட், ஒட்ட வெட்டிய முடி பார்த்தால் பையனா பெண்ணா என்று யோசிக்க வைக்கும். டாட், திஸ் இஸ் ஸ்ருதி. என்னோட எம்ஐடியில் படிக்கிறா. தலை முழுக்க மூளை. போற வழியில தான் வீடு. நாம ட்ரா பண்ணிட்டு தான் போறோம். ஓகே? ஹலோ ஆன்ட்டி. ஹலோ அங்கிள். காரில் கிடைத்த விவரங்கள். சுருவின் அம்மா ஒரு கைனகாலஜிஸ்ட். தனியாக கிளினிக் வைத்திருக்கிறாள். ஸ்ட்ரெயிட்டர் ஸ்டூடெண்ட். அப்பாவை பத்தின விபரம் இல்லை. 2 பேரும் ஏதோ பேசி சிரித்து கொண்டே வந்தார்கள். சுஜாவுக்கு லேசாய் வயிற்றை கலக்கி பாத்ரூம் போக வேண்டும் போல இருந்தது. ஆனந்த் ஒன்றையும் கண்டுகொள்ளாமல் டிரைவருடன் மோடி ஜெயிப்பாரா என்று சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார். இல்லை என்றால் டிரைவருக்கு தூக்கம் வந்துவிடும் என்பது ஆனந்தின் லாஜிக். அண்ணா நகரில் ஒரு பெரிய வீட்டின் முன்னால் வண்டி நின்றதும், பை, தேங்க்யூ ஆன்டி, அங்கிள். பை வரன், ஐல் கால் யூ டுமாரோ. சுரு உள்ளே போனதும், முகப்பேர் போங்க என்றான் ரகு. ரகு, அவ என்னமோ சொன்னாளே, வரனா? ஆமா டாட், என் பேரு இப்போ ஏஆர் வரன், அதாவது ஆனந்த் ரகுவரன். இதுதான் ஈஸியா அவங்களுக்கு வாயில நுழையுது. என்னமோ ஏஆர் ரகுமான் தம்பி மாதிரி இருக்கு. அவ பேரு சுருக்கமா சுரு. சுரு பேருக்கேத்த மாதிரி சுறுசுறுப்பு. அடிக்கடி வந்து போனாள். நேராய் கிச்சனுக்குத்தான் வருவாள். கிச்சன் கவுண்டர் மேல் சுவாதீனமா ஏறி உட்கார்ந்து கொள்வாள். ஆன்டி, எங்க அம்மா சமைச்சு பார்த்ததே இல்லை, பாவம். அவங்க நேரத்துல சாப்பிட்டு கூட பார்த்ததில்ல. ஹாஸ்பிட்டல், கிளினிக், பேஷன்ஸ். வரன் எவ்வளவு நல்லா சமைக்கிறான். ஒரு மத்த குழம்பு பண்ணுவான் பாருங்க. 2 பேரும் 4 நாள் வச்சு சாப்பிடுவோம் என்று சொன்னவள் நாக்கை கடித்து கொண்டாள். எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருந்தது. ரகு இந்த தடவை 2 பெட்டி நிறைய பாதாம் பருப்பு, முந்திரி, ஃபேஸ் கிரீம், பர்ஃப்யூம், ஆஃப்டர் ஷேவ், டேபிள் மேட்ஸ், ஆனந்துக்கு ஷூஸ், டி-ஷர்ட்ஸ், இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாமே. இந்தியா அமெரிக்கா போன மாதிரி இப்போ அமெரிக்காவே எங்கே? எல்லாம் டாலர் படுத்தும் பாடு. அப்பா, உங்களுக்கு ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன். என்ன மாடல் பிடிக்கும்னு சொல்லுங்க. ரகு, ப்ளீஸ், கார் எல்லாம் வேண்டாம். என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணா உபர், ஓலா. முன்ன மாதிரி ஒரு கஷ்டமும் இல்லைப்பா. பிள்ளையின் பாசம் அவரை ரொம்பவே நெகிழ செய்தது. ஆனந்த், நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? சுரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தெரியல. அவங்கிட்ட கேட்க பயமா இருக்கு. இதற்கு 2 நாளில் விடை கிடைத்தது. அம்மா, நானும் சுருவும் அமெரிக்கா போனதும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அவளுக்கு கோல்ட்மேன் சாக்ஸில் வேலை. சம்பளம் மட்டுமே 50 லட்சம், போனஸ் வேற. இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீசா பிரச்சனை. சண்டே அவள் அம்மாவை கூட்டிகிட்டு ரெசிடென்சி வரேன்னா நமக்கு மட்டும் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 6 மாதம் கழித்து உங்கள் இஷ்டம் போல் எங்கே வேணாலும் கல்யாணம் வச்சுக்கலாம். ஆனந்த், எனக்கு வேடிக்கையாக இருக்குது. முதல்ல கல்யாணம், அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பண்ணலாம். அப்புறம் சேர்ந்த வாழ்க்கையை தொடங்கிறது தானே வழக்கம். இப்போ முதல்ல லிவிங் டுகெதர், அப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ், அப்புறம் போகிறதுன்னு அப்பா அம்மாவுக்காக கல்யாணம். சுஜா, அது அந்த மண்ணோட மகிமை. நம்ம கலாச்சாரம் மாதிரி தனி மனித சுதந்திரம் அவங்க கலாச்சாரம். டாலர் மட்டும் வேணும்னு சொன்னால் எப்படி? பையனை அனுப்பும்போது நான் இதையும் தான் எதிர்பார்த்தேன். அதனால் எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸாக இல்லை. அவனுக்கு சுருவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் அவங்கிட்ட அதே பிரியம். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? 2 தடவை அமெரிக்க விஜயம், நயாக்ரா ஃபால்ஸ், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, யோசெமிட்ரி, கிராண்ட் கேன்யான். ஒரு இடம் பாக்கி இல்லை. வரும்போதெல்லாம் ஐபேட், டேப்லெட், லேப்டாப், பென் டிரைவ். வீடு முழுவதும் அமெரிக்கா அமெரிக்கா. அப்பா, உங்கள் 2 பேருக்கும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபார்ம்ஸ் ஆன்லைன்லேயே ஃபில்லப் பண்ணி அனுப்பிடுங்க. இதில் ஆனந்துக்கும் சுஜாவுக்கும் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆனந்தின் அம்மா 90 நெருங்கிவிட்டாள். 3 பையன்களும் மாற்றி மாற்றி பார்த்து கொள்ள ஏற்பாடு. கிரீன் கார்டுக்கு அமெரிக்காவில் சேர்ந்தார் போல இருக்க வேண்டியிருக்கும். இப்பவே தம்பி ஆரம்பித்து விட்டான். ஒவ்வொருத்தரா கழிட்டு போங்க. கவர்மெண்ட் வேலை, நாங்கள் எங்கே போகிறது? அம்மாவும் ஒவ்வொரு தடவையும், ஆனந்த், அடுத்த தடவை நீ வரும்போது நான் இருப்பனோ இல்லையோ என்று எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்து விட்டாள். இதெல்லாம் தெரிந்தோ என்னவோ சுஜாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் அவளுடைய பெற்றோர்கள் கைலாய சிட்டிசன் ஆகி
4 வருஷமாகிறது. மான்ஹாட்டன். சுஜாவுக்குத்தான் பொழுது போவது கஷ்டமாய் இருந்தது. ரகுவும் சுருவும் வருவதும் போவதுமாய். பார்த்து பேசவே நேரம் இல்லை. ஆனந்துக்கு கேண்டீயையும் டாஃபியையும் கூட்டி போகவே நேரம் சரியாயிருக்கும். விட்டால் லைப்ரரி. சுஜாவுக்கு வேலைக்கு போகவில்லை என்ற ஒரே குறை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் வாய்க்கு ருசியாய் சமைப்பது, குழந்தைகளை பார்த்து கொள்வது. பேபி சிட்டிங் பண்ண போறேன். அவள் முடிவெடுத்தால் எடுத்ததுதான். வீட்டிலேயே குழந்தைகளை பார்த்து கொள்வதுதான் பெட்டர் என்றான் ரகு. சுருவின் ஃப்ரெண்ட் சேஞ்ச் இங். அவளுடைய 6 மாத குழந்தை வாங்வி. சேஞ்ச் இங் ஏற்கனவே சுஜாவுக்கு நன்றாக பழக்கம். பிரெக்னண்டாக இருக்கும்போது சுஜா நிறைய சமைத்து கொடுத்திருக்கிறாள். வாங் இட்லியும் தோசையும் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே தின்று வளர்ந்தவன். ஒரு நல்ல நாளில் குழந்தையை விட வந்தாள். கை நிறைய டாய்ஸ், மில்க் பாட்டில்ஸ், பேபி ஃபுட், பிளாங்கெட்ஸ். சரி, இதையெல்லாம் வைத்துவிட்டு குழந்தையை கொண்டு வருவாள் போலிருக்கிறது என்று நினைப்பதற்குள் அந்த குவியலுக்குள்ளிருந்து ஙா என்று சத்தம் கேட்டது. வாங்தான். பொம்மையோடு பொம்மையாய் சிரித்து கொண்டு வாரி எடுத்து கொண்டாள் சுஜா. ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்தாள் ஷாங். எத்தனை மணிக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று கிளீனாக ஒரு சார்ட். வாங், குட் பை, நோ கிரை, பாய். நிஜமாகவே கொஞ்சமாவது அழ வேண்டுமே. 4 மணிக்கு ஒரு தடவை பால், நடுவில் பச்சையாக ஆரஞ்சாக கூழ். ஒரு வாய் விடாமல் சமத்தாய் சாப்பிட்டான். நல்ல தூக்கம். இது மாதிரி இருந்தா 8 குழந்தை கூட பார்த்துக்கலாம். இரு சுஜா, அவசரப்படாத. ஆனந்த் வாய் முகூர்த்தம் அப்படியே பலித்தது. காலையில் டான் என்று 7 மணிக்கு வாங் வாசலில் ஆஜர். வரும்போதே லேசான சினங்கள். குட் மார்னிங், தேங்க்ஸ் சுஜா, பாய், லவ் யூ டியர் என்ற குழந்தை கன்னத்தில் முத்தமிட்டு ஓடிவிட்டாள் சாங். குழந்தை வந்ததில் இருந்து விடாமல் அழுகை. பாதி நேரம் ஆனந்த் தூக்கி வைத்து கொண்டார். வாயில் வைத்தெல்லாம் துப்பினான் குழந்தை. நம்ம ஊரா இருந்தா மடியில வச்சு 4 தட்டு தட்டலாம். சாதத்துல பருப்பை போட்டு நெய்ய விட்டு 2 வாயாவது ஊட்டலாம். ஒன்னுத்துக்கும் வழி இல்லையே. சுஜா புலம்பி தள்ளிவிட்டாள். இதே மாதிரி 3 நாளும். சுஜாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. It is okay. Wag is not easy to manage. I'll look for a crutch என்று அதே சிரிப்புடன் சொல்லிவிட்டு போனாள். நான் வேணா நம்ம ஊர் குழந்தை இருக்கான்னு தேடட்டுமா? தேட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. சுருவுக்கு 2 மாதமாம். அவளுடைய அம்மா சரியாக டெலிவரி சமயத்தில் தான் வர முடியும் என்று சொல்லிவிட்டாள். இதற்குள் ஆனந்த் அம்மாவுக்கு சோடியம் குறைந்து 2 தடவை ஐசியு. ஆனந்தால் ஒரு தடவை தான் போக முடிந்தது. படுத்த படுக்கையானதால் 2 நர்ஸ் வீட்டோடு. ஆனந்தின் தம்பி பெண் கல்யாணம். பேரனுக்கு ஆண்டு நிறைவு. சுஜாதாவின் வீட்டில் 2 துக்கம். ஒன்றுக்கும் போக முடியாமல் ஒரு கிரீன் கார்டு ப்ராசஸிங். 5 வருஷமா ஆச்சு அமெரிக்கா வந்து. 2 பேத்திகளுக்கு பேபி சிட்டிங். சுரு வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கிறாள். ஏஆர் வரன் வழுக்கை தலையை எப்படியோ வாரி மறைத்து கொள்கிறான். ஆனந்துக்கும் சுஜாவுக்கும் வரவேண்டிய பிபி, சுகர் எல்லாம் சரியாக வந்து சேர்ந்து கொண்டது. அப்பா, நானும் சுருவும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். மேகாவும் லேகாவும் இங்க வளர வேண்டாம்னு தோணுது. உண்மையை சொன்னா கொஞ்சம் பயமா கூட இருக்கு. நாம எல்லாரும் தான் சிட்டிசன் ஆயிட்டமே. நிம்மதியா இந்தியால செட்டில் ஆகலாம்னு இருக்கோம். எனக்கு அங்க ஆஃபீஸ் இருக்கு. சுருவுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கும் கச்சேரி, கோவில் குளம்னு ரகு சொல்லி கொண்டே போனான். நிம்மதியை தேடி அலைகிறான். நாங்கள் இப்போது NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய பிரஜை. அமெரிக்காவின் எல்லாவித நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இந்தியாவின் மிச்சமுள்ள பண்பாடு கலாச்சாரத்தையும் விட மனசில்லாமல் மீண்டும் இந்தியாவில் வசிக்க வந்திருக்கும். வேண்டாம், விட்டுவிடுங்கள். மும்பையில் லோக்கன்வாலா காம்ப்ளெக்ஸில் 4000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட். ஆளுக்கு ஒரு BMW, நேஷனல் பப்ளிக் ஸ்கூலில் குழந்தைகள், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். நடப்பதற்கு சௌகரியமாய் வாக்கிங் ஏரியா. சுஜாவும் நானும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் நடக்கிறோம். ஏறின உப்பையும் சர்க்கரையையும் குறைக்க வேண்டுமே. ஆனந்த், மேக்காவும் லேக்காவும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்களா? சுஜா, சின்ன பசங்க நம்மளை மாதிரி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. தே லிவ் ஃபார் தி மோமெண்ட். தே அடாப்ட் பியூட்டிஃபுல்லி. அது இருக்கட்டும், இவர்கள் ஸ்கூல் முடிக்கும் போது நிச்சயம் திரும்பி போகணும்னு நினைப்பாங்கன்னு தோணலையா? நாம ரகுவோட ஃப்யூச்சர் முக்கியம்னு நினைச்சா மாதிரி ரகுவும் சுருவும் நினைக்க மாட்டாங்களா? இது முடியாத தொடர்கதை. மசால் வடைக்க ஆசைப்பட்டு பொரியில மாட்டின எலி மாதிரி தான். ஆனந்த், உங்ககிட்ட கேட்கணும்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்.
ஓட் செரிமனி முடிஞ்சதும் உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி இருந்ததே, ஏன்? சுஜா, யாரும் கவனிக்கலைன்னு தான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். சுஜா, ஓத் எடுக்கும்போது நம்ம நாட்டோட பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு வெளியில வேணா சத்தமா சொல்லிக்கலாம். சொல்லித்தான் ஆகணும். ஆனா அது என் மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்லை. வெறும் வாயிலிருந்து வந்தது. பேசாம ஓத் செரிமனியில இருந்து ஓடி வந்துடலாம்னு கூட நினைச்சேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமா சுஜா? இந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக நாம இழந்தது அதிகம்னு எனக்கு தோணுது. அம்மாவோட கடைசி காலத்துல கூட இருக்க முடியலையே. கேண்டியையும் டாஃபியையும் கூட்டிட்டு போய் தினம் அதோட ஷிட் எடுத்து போட்ட எனக்கு அம்மாவை ஒரு நாளாவது பாத்ரூம் கூட்டிட்டு போக முடிஞ்சதா? நோ டவுட். ரகுவும் சுருவும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் we don't have any choice. ஆனந்த், நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க, யூ கான் ஹாவ் தி கேக் அண்ட் eat it tooன்னு. பேசாம கையில இருக்கிற கேக்கை ரசிச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க மாதிரி ஜஸ்ட் லிவ் ஃபார் தி மோமெண்ட். மேகாவும் லேக்காவும் மேற்படிப்புக்கு யூஎஸ் கிளம்பி விட்டார்கள். அப்பா, நானும் சுருவும் மறுபடியும் அமெரிக்கா போலாம்னு முடிவு பண்ணிட்டோம். குழந்தைங்க வீக்கெண்ட் ஹாலிடேஸ்க்கு அங்க இருந்தா சௌகரியமா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. சுரு சமைச்சு கொடுத்தா வீக் டேஸ்ல மேனேஜ் பண்ணிடலாம். பாவம், அவங்களே சமைச்சு. நல்ல ஐடியா, போயிட்டு வாங்க. என்ன, போயிட்டு வரவா? 4 பேரும் தான் போறோம். இனிமே உங்களை தனியா விடுற பேச்சே இல்ல. ஆனந்தும் சுஜாவும் பேக் பண்ண ஆரம்பித்தார்கள். வேறு வழி இல்லாமல். லெட்ஸ் விஷ் தம் பான் வாயேஜ். அவங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.